ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இங்கே சுரேஷ் வந்து மறுபடியும் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே செம்ம கடுப்பில் கோவத்தில் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தங்கராஜ் இருந்துட்டு இங்கே பாருடா, சும்மா தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ பண்ணி விட்டுட்டாங்கன்றாங்க. இவளால் நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே பிரச்சனை மட்டும்தாங்க வந்துட்டு இருக்குன்றாங்க. பிரச்சனை இவ்வளோ பெருசாக பண்ணி விட்டுட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவியாட்டு உள்ள போற பாத்தீங்களா அப்படின்றாங்க. இங்க பாரு, சும்மா சைலண்டா இருன்னு எதுவும் பேசிட்டு இருக்காதுன்றாங்க. ஏங்க, என்னங்க, என்ன சைலண்டா இருக்க சொல்றீங்கன்னு. இங்க பாரு, பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மாப்பிள்ளையே கூட்டிட்டு இருக்க முடியாது, சரியா? இனி எந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். வந்தா பாத்துக்கலாம், சரியா? சும்மா நீ கத்திக்கிட்டு இருக்காது ராஜலட்சுமி அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா சுரேஷும் போயிட்டு, பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன்ல, மன்னிப்பு கேட்க வச்சிட்டல, நானும் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், தேவையில்லாம கத்தாதீங்க கத்தாதீங்க, எல்லாரும் கேட்டு வந்துருவாங்கன்ட்டு. ஆனா என்னுடைய பேச்ச கேட்டீங்களா? இல்ல, இல்ல. வேணுன்ட்டு இன்னும் அதிகமா சவுண்டா தானே கத்துறீங்கன்றாங்க. அதனால தான் வந்து இப்ப எல்லாரும் வந்து நம்ம இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கோன்றது தெரிஞ்சிடுச்சுன்றாங்க. நான் சொன்னது அப்ப கேட்டிருந்தா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காதுன்றாங்க. ஆனா என்னோட பேச்ச கேட்காம தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சீங்க. இப்ப இவ்ளோ பிரச்சனையும் வந்துருச்சுன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஆனா பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாது அப்பாவிட்ட நடிக்காதீங்கன்றாங்க. மறுபடியும் கத்துறாங்க. மறுபடியும் கத்துனீங்கன்னா உங்களுடைய அப்பா, அம்மா வருவாங்க. மறுபடியும் உங்க மாமா வர வைக்கணும். எல்லாரையும் வர வச்சு நீங்க தான் உங்களுடைய குடும்பத்த மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் பட்டுக்கு செம கடுப்பப்படுத்துறாங்க. ச்சே! உன்னால ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னு தோணுது. அவ்ளோ அருவருப்பா இருக்கு எனக்குன்ட்டு கோவத்தோட போய் படுத்துடுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.